ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்துக்கலாமா? உங்கள் வீட்டிலலாம் என்ன வாங்கியிருக்கீங்க நான்வெஜ்ஜு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி காலையிலேயே கடைக்கு போயிட்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைக்கு பக்கத்துலேயே ஒரு மீன் கடை இருக்குது. உசுரி மீனாக கிடைக்கும். எங்கள் ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு தெரியும். நல்லா ஏரி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அது கெண்டை மீன் நிறையா கிடைக்கும், உசுராகவே கிடக்கும். அது வீடியோ எடுக்க சொன்னால் எங்கள் பையன் கூட்டமாக இருந்துச்சுன்னு எடுக்க மாட்டேன்ட்டாப்ல. ஒரே கூட்டம். அங்கே போய் காலையிலேயே சொல்லி 1 கிலோவில் ஒரு மீனாக பார்த்து 2 மீன் கட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் போய் பார்த்து மீன் எடுத்து போட்டு கட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் போய் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க பார்த்துடலாம். நல்லா இருக்கும் மீன். ஏரி மீனுன்னா எங்கள் சைடு ஃபேமஸ்ஸு. உயிர் மீன் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு அதையும் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை போய் இப்போ நம்ம இந்த உள்ளுக்குள்ளே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளாடெல்லாம் சுத்தமாக தேய்ச்சிருப்பாங்க. 1-2 இருக்கிறதையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு உள்ள ஜாமான்லாம் போய் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சிட்டு குழம்பு தாளிச்சிட வேண்டியதுதான். நாட்டு மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம கடல் மீனோட நாட்டு மீன் வாங்கி குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் ருசியாக தான். ரொம்ப வாங்குறே இல்லை நாட்டு மீன். நல்ல மீனாக பார்த்து பெருசாக பார்த்து அந்த மாதிரி கடல் மீன் வாங்கி சாப்பிட்றது எப்போயாவது மாதத்தில் ஒரு நடனாலும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால் நாட்டு மீன் வாங்கிடுறது. அது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்டு மீன் குழம்பு தான். அவருக்காக இன்றைக்கி நாட்டு மீன் வாங்கியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த மீனெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வச்சுட்டேன். இப்போ போய் இதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்பெல்லாம் கரைச்சிட்டு குழம்பு தாளிச்சிடலாம். மீன் குழம்புக்கு நான் புளி எடுத்து கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான உப்பை போட்டுக்குவோம். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த தக்காளியும் இதை கரைச்சி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து எப்பயுமே மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக தான் போட்டு மீன் குழம்பெல்லாம் வைப்பேன். கலந்த தூள் போட்டு வைக்க மாட்டேன். நிறைய பேர் மீன் குழம்பு தூளுக்கு ரெடி பண்ணி தரீங்களான்னு கேட்குறீங்க. இது வந்து என்ன சொன்னால் கலந்த தூள்னு இப்போ எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தூள் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்காம இந்த கலந்த தூள்னு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறோமே அந்த தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தூள்லேயே நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்புக்கு தனி பொடியெல்லாம் கிடையாது, கொடுக்குறாங்க தான். அது தேவையில்லைங்க. இதுவே நல்லா இருக்கும். இது வந்து நம்ம மிளகா மல்லி அரைஜாமா மஞ்சள் எல்லாமே அனைத்துமே கலந்து திருவையில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தூள் போட்டு மீன் குழம்பு தேவை சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இது போட்டு தான் நான் இந்த தூளை போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொடியை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். இதையே நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு போட்டிங்கன்னா தனியாலாம் வேண்டியதில்லை. இதுவே அவ்வளோ அருமையாக நல்லா இருக்கும். கலந்த தூள் நிறைய பேர் கலந்த தூள் தான் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. நான் என்னமோ அப்பையிலேருந்து பழகிட்டேன். தனியாக மல்லித்தூள் தனியாக மிளகாத்தூள் போட்டு, அதனால் நான் அதையே தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம எல்லாமே தேவையான உப்பு புளி மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டோம். நான் வாயிலையும் ஊற்றி பார்த்துட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை இப்போ போய் தாளிச்சிடலாமா? மீன் குழம்பு தாளிச்சிடலாமா? அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ச்சதுக்கு பிறகு நல்லா 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். வெந்தயம் எடுத்ததுக்கு பிறகு 2-3 பச்சை மிளகா கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து சேர்த்துட வேண்டியதான். நான் அப்புறமா எல்லாம் சேர்த்துட்டு குழம்பு ரெடியானோன்னு காட்டுறேன். இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிட்டு பார்த்தீங்களா? இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பாடு மாங்காய் போடுவேன். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பாடு தான் மீன் போடுவேன். நான் எல்லாம் சேர்த்துட்டு இறக்க போயில காட்டுறேன். அவ்வளோதாங்க. சூப்பராக தக்கன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நாட்டு மீன் குழம்பு, நாட்டு கெண்டை மீன் குழம்பு. எவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீன் பசரி வச்சுட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மீனும் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நான் சொல்கிறது மாதிரி அந்த மாதிரி தேங்காய் சோம்பு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா பொறன்னு அருமையாக இருக்கும். சில பேர் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இது சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றத பார்ப்போம். சாப்பிடுவோமா? நைட்டே வந்து நீங்கள் படுத்துட்டீங்க. நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் நாட்டு மீன் வாங்க போகிறேன். நாட்டு மீன் நான் வாங்கி ரொம்ப நல்லா ஆகுது. அதனால அம்மா எப்போ வர சொல்லிப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் சொல்லிட்டு அங்கே என்ன கோழி குழம்பா? கோழிமா நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி தான் ஒன்று பிடிச்சி கவுக்க சொல்லியிருக்காப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரி நைட்டு வேணாங்க சாப்பிட்டு போகும், மத்தியானம் வர சொல்லிப்பான்னேன்.
அது சரி அப்படின்ட்டு சொன்னிச்சு. நாட்டு மீன் வாங்கியிருக்கலாம் அம்மா அக்கா பார்த்தனுச்சுன்னு. சரி வருமானு தான் பார்த்தோம். நாட்டு மீன் குழம்பு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கும். மண்டை வைக்காமா வை வை. சூப்பரான மீன் குழம்பு, நாட்டு மீன் குழம்பு. நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். அருமையாக இருக்குமா? நம்ம ஊர் ஏரி மீன். அப்படியா? இங்கதான் நம்ம பக்கத்து கடையில் வைக்கிறாங்கல்ல, ஏரி மீன் கொண்டாந்த. அருமையாக இருக்கு. ஏம்மா இவ்வளோ மீன் வைக்கிற? நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்காப்பா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குமா? குழம்பு பார்த்தாலே நல்லா இருக்கு. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாமே கரெக்டாகவும் இருக்கு. அருமையாக இருக்குது. புளிப்பு, உரப்பு, காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இது வந்து என்ன தூள்னு பாத்தீங்கன்னா, மீன் குழம்பு தூள் கொடுங்க, மீன் குழம்பு தூள் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்படியா? அதுக்கு நம்ம இப்ப கலந்து அரைக்கிறோம்ல, ஆ தனியா மிளகாத்தூள் நம்ம தனியா மல்லித்தூள் தான் சேர்க்கணும். ஆமாம். இப்ப நம்ம கலந்து அரைக்கிறோம்ல, கலந்த தூள்னு அது போட்டு வச்சு காமிச்சேன் உங்களுக்கு. இது இந்த தூள் வாங்கினீங்கனால மீன் குழம்புக்கு சூப்பரா இருக்கும். சூப்பராக இருக்க குழம்பு. மீன் குழம்புக்குன்னு இல்லை, எல்லா குழம்புக்குமே கலந்த தூள் போட்டுக்குவாங்க. பெரும்பாலும் கலந்த தூள் தான் அரைப்பாங்க, கலந்த தூள் போட்டு தான் குழம்பு வைப்பாங்க. நானெல்லாம் யாராவது கொஞ்சம் பேர் தான் மல்லித்தூள் தனியா, மிளகாய் தூள் தனியா, மஞ்சள் தூள் தனியா வச்சுக்கிட்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் சேர்ப்பேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா மீன் குழம்பு தூள் கொடுங்கன்னு, இந்த கலந்த தூள் வாங்கி நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கனாலே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது நாட்டு மீன் குழம்பு. அவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு. நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப இஷ்டமாக பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மீன் குழம்பு உப்பு உரப்பு எல்லாம் எனக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் உப்பு குழம்பு வச்சாலும் நான் கொஞ்சம் தனியாக உப்பு போட்டுக்குவேன். இன்னைக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆம்லேட்டு, வறுத்த மீன், குழம்பு மீன் எல்லாம் சூப்பர். இன்னைக்கு நான் பிரியமாக சாப்பிடுவேன். பாய்.